ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம யூஸ்ஃபுல்லாக ட்ரூ காலர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். நம்ம யாருக்காவது கான்டாக்ட் பண்ணணும்னா ஃபோன் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு யாருக்கு கால் பண்ணுறோமோ அவங்களுக்கு கால் பண்ணுவோம். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கால் பண்ணிட்டு அந்த கால் முடிஞ்ச பின்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ட்ரூ காலர்லேருந்து கால் எண்டட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி கீழே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுறதே நம்மளுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம கால் பண்ணி முடிச்ச பின்னால் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளுக்கு வரக்கூடாது. ட்ரூ காலர்ல ஒரு செட்டிங்ஸை எனேபிள் பண்ணணும். அது எப்படி எனேபிள் பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ட்ரூ காலர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கங்க. இப்போ டாப் ரைட்ல இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள கால்ஸ் இருக்கும். கால்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கால்ஸ்க்குள்ள கீழே பாருங்க, இந்த மாதிரி வர்றதை நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா ஹைட் ஃபார் ஃபோன் புக் கான்டாக்ட்ஸ் இருக்கு பாருங்க, அது டிசேபிள் இருக்கு. எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணும் பொழுது அந்த ஃபோன் பண்ணி முடித்த பின்னால் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே ஆகாது அப்படிங்கிறது சொல்லுது. யாருக்கு? நம்ம கான்டாக்டில் சேவ் பண்ணி வச்சவங்களுக்கு. சரி, சேவ் பண்ணி வைக்காம புதுசாக ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறோம்னா அவங்களுக்கு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வரும்னு சொல்லுது. சரி, அவங்களுக்கு வரக்கூடாதுன்னா கீழே இருக்கிற ஹைடு ஃபார் நான் ஃபோன் புக் கான்டாக்டுங்கிறத எனேபிள் பண்ணோம்னா அதுக்கு ப்ரீமியம் பே பண்ணணும். ஸோ பணம் கட்டினா மட்டும்தான் அந்த ஃபியூச்சர் நம்மளை எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் பணம் கட்டி யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வரக்கூடாத மாதிரி எனேபிள் பண்ணிட்டு விட்டுடலாம்.